ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆல்கோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நீங்கள் மார்னிங் தினமும் ட்ரேடிங் செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கு தான் நீங்கள் கிளம்பிடலாம். நீங்கள் மார்க்கெட் வாட்ச் பண்ண அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி செலக்ட் பண்ண போகிறோம்னா, இப்போ இன்னைக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்துக்கணும். ஸோ நேற்று க்ளோசிங் ப்ரைஸோட அடுத்த மணி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போது நமக்கு வந்து ட்ரேடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஹவர் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ 9:15 9:45 வரைக்கும். ஸோ டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் வச்சு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இல்லைனா 9:45 என்ன ப்ரைஸுக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆகிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரோபோ ஸ்டாப் ஆயிரும். ஸோ நீங்கள் ட்ரேடிங் செட்டப் ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா August 21. ஸோ இன்னைக்கு ட்ரேடிங் இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,075 இருக்கு. நம்ம அடுத்த மணி எடுத்துக்கணும். 2500 கால் ஆப்ஷன், தென் 2500 புட் ஆப்ஷன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும், தென் ஸ்ட்ரைக் புட் ஆப்ஷன் தரணும். இங்கே சிபிஎல் பி மாற்றிக்கணும் புட் ஆப்ஷனுக்கு. ஸோ இந்த மாதிரியா நீ தினமும் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரோபோலையும் செட் பண்ணிக்கணும். டேட்டா ஃபீட்டில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம், தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம். இப்போ போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் உங்கள் குவான்டிட்டி செட் பண்ணலாம். நம்ம 100 லாட்ஸ் பண்ணுறோம் இன்னைக்கு. ஸோ இங்கே 100 தரோம், புட் ஆப்ஷனுக்கு 100 தரோம். ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 50,000க்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பண்ண போறீங்கன்னா 15,000 தேவைப்படும். இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ண போறீங்கன்னா 30,000 தேவைப்படும். ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து 500 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து நம்ம 100 லாட்ஸ் பண்ணுறதுனால ப்ராஃபிட் வந்து 50,000 கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு கண்டிஷன்ஸ் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இப்போ செல் என்ட்ரி வந்திருக்கு. ஃபியூச்சரில் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ராட்டஜி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோசிங் ப்ரைஸ் மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுக்கும். அது கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் எடுக்கும். ஸோ இப்போ நமக்கு புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 38,625 இருக்கு. ஸோ இந்த ரோபோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்த ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 45,375 வரைக்கும் போயிருக்கு. ஸோ பிஃபோர் 9:45 உங்களுக்கு ட்ரேடிங் முடிஞ்சிடும். ஸோ ஏன்னா மார்க்கெட் ஓப்பனிங் வர்ஸ் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக வந்து அந்த டார்கெட்டாக ஸ்டாப் ரீச் ஆயிடும். ஸோ நமக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் 16 பாயிண்ட் தான். ஸோ ஓப்பனிங் ஹவர்ஸில் மார்க்கெட் மூவ்மெண்ட் நல்லா இருக்கிறதுனால 16 பாயிண்ட் நமக்கு ஈஸியாக கொடுத்துரும். சாரி, நிஃப்டி பண்ணுறப்ப உங்களுக்கு 7 பாயிண்ட்ஸ் டார்கெட் வரும். பேங்க் நிஃப்டி பண்ணுறப்ப உங்களுக்கு 16 பாயிண்ட் வரும். ஸோ இப்போதைக்கு நமக்கு 15,000 ப்ராஃபிட் இருக்கு. ஓகே, ஸோ இதில் உங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்த ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ அது இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் அதுவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டில் இப்போ நமக்கு பை என்ட்ரி வருதோ அப்போலாம் கால் ஆப்ஷன் எடுக்கும். சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரில் எப்போல்லாம் செல் என்ட்ரி வருதோ புட் ஆப்ஷன் எடுக்கும். ஸோ இப்போ 44,000 ப்ராஃபிட் வந்திருக்கு, மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ நீ கால் ஆப்ஷன் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 58,500 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஸோ புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 53.1, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 60.9. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 58,500 rupees பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம் டவுட்ல காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கணும், ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட் பை ஷோ. தேங்க்யூ.